எங்கேயுமே யாருமே அர்த்த மண்டபத்துக்குள்ளார போகிறது கிடையாது. தடை பண்ணாங்களா இல்லை இவரே நின்றுட்டாரா? இப்போ இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து எல்லா முகூர்த்த நாள்களிலேயும் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதோடன் முன்பெல்லாம் ஒவ்வொரு கமிட்டியிலேயே சேங்ஷன் ஆகி வருவதற்குள்ளார பல வருடங்கள் கழிந்து விடுகிறது. ஆனால் இப்போது ஒரே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நாளைக்கு 100 கோயில்கள் 200 கோயில்களை அவர்கள் சேங்ஷன் செய்கிறார்கள். ஆகினால் நமக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு அதிக அளவில் குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சாதனையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஐயா, இன்னைக்கு நேற்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இசைஞானி இளையராஜா நான் அதை பற்றி இன்னும் தெரியல. எனக்கு என்ன அங்கே நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம அதை பேட்டி கொடுக்க முடியாது. ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோவிலுக்கு ஜியரோட சேர்ந்து தான் சாமி கும்பிட போயிருக்காங்க. அவங்க உள்ளறையும் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் கோயிலில் உள்ள அர்த்த மண்டபத்துக்கு மட்டும் உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. வெளியில் உங்களுக்கு மரியாதை எங்கேயுமே யாருமே அர்த்த மண்டபத்துக்குள்ளார போகிறது கிடையாது. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம எதுங்க முடியாது. ஆனால் இளையராஜாவே பேட்டி கொடுத்துருக்காரு, இதை பெரிதுபடுத்தாதீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னை வச்சு யாரும் இது மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளையராஜாவுக்கு மட்டும் இல்லை, ஐயாவுக்கும் தெரியும், சாமிக்கும் தெரியும். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகிறது நம்ம அங்கே அர்த்த மண்டபத்துள்ளார சிவாச்சாரியார் மட்டும்தான் போவாங்க. வைணவ கோயிலாக இருந்தால் பட்டாச்சாரியார்கள் மட்டும்தான் போவாங்க. அதுக்கு முன்பு இருக்கின்ற இது கருவறை, அப்புறம் அர்த்த மண்டபம், அதன் பிறகு மகா மண்டபத்திலேயே நம்மெல்லாம் இருந்து தரிசனம் பண்ணுவது தான் வாடிக்கையாக இருக்குது. ஏன்னா அங்கே போக சக்தி யோக சக்தி என்று அந்த சக்திகள் அங்கே இருக்கிறதுனால அதுதான் அங்கே இருந்து சாமியை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம். ஆனால் அது அங்கே எந்த சூழ்நிலைன்னு தெரியாமல் நம்ம யார் மேலே குற்றம் இருக்குது, அவங்க தடை பண்ணாங்களா இல்லை இவரே நின்றுட்டாரா என்னங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. குறிப்பாக நம்ம அதே போல் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில்லையும் நேற்று கூட நான் சிதம்பரம் நடராஜாவுக்கு போயிட்டு வந்தேன். மேலே ஏற்றி தான் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். பொதுவாக எல்லாருமே அனுமதிக்கிறாங்களே? எல்லோரும் என்னோட பலரும் வந்தாங்களே, என்னோட ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல விடுறதில்லை இல்லை, அது பூஜை காலங்களில் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் நின்று போய், அப்போயும் நாங்கள் போனோம்னா கீழே தான் நின்று தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பூஜை காலங்களில் மட்டும்தான் அனுமதிக்கல, மற்ற நேரங்களில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் நேற்றுக்கு போயிட்டு வந்தேனே. சரியா? Taste the Daily.